வாழ்த்துக்களை கூறியவனாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். சமகாலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தனக்கு ஒரு துரும்பளவு கஷ்டம் ஏற்பட்டாலும், சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், தான் தப்பினால் போதும், தன் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமகாலகட்டத்தில் தன்னுடைய உடலில் ஏராளமான குண்டுகள் பாய்ந்த பொழுதிலும், ஏராளமான வாழ்வீச்சு காயங்கள் ஏற்பட்ட பொழுதிலும், தன்னுடைய எதிரிகள் தன்னை சூழ்ந்திருந்த பொழுதிலும் தன் உயிரை தன் உடலை விட்டு வெளியே செல்ல போகின்றது என்று அறிந்தும் கூட ஒரு ஆடுகளை போன்று மேய்ந்து திரிந்து 200 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு சிங்கத்தினுடைய வாழ்க்கையை 2 நாள் வாழ்வது மேல் என்று கூறி, அதே போன்று சிங்கத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வெள்ளையர்களுடைய கைகளால் அநியாயமாக கொல்லப்பட்டு வீர மரணத்தை எய்தவர் மாவீரர் திப்பு சுல்தானை பற்றி தான் இன்று உங்களிடத்தில் பேச இருக்கின்றேன். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி உண்டாயிருக்கும். எல்லோருடைய நாவல்களிலும் தவறக்கூடிய திப்பு சுல்தான் என்ற பெயர், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய திப்பு சுல்தான் என்பவர் யார் என்றெல்லாம் நமக்கு ஒரு சிந்தனை, ஒரு கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். 1750ஆம் ஆண்டு நவம்பர் 20 வெள்ளிக்கிழமை என்று ஒரு புலிக்கு பிறந்த புலியாய், ஒரு ஹைதர் அலி எனும் புலிக்கு பிறந்த இந்த இந்திய தேசத்தினுடைய மாபெரும் சுதந்திர போராளி மாவீரர் திப்பு சுல்தான் பிறக்கின்றார். இந்த உலகத்தில் இந்திய திருநாட்டில் எத்தனையோ சுதந்திர வீரர்கள் தோன்றியிருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு பெரிய புரட்சிகள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு மாற்றங்கள் செய்திருந்தாலும் சரி, என்னை ஈர்த்த ஒரு தலைவர் என்பவர் மாவீரர் திப்பு சுல்தான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன ஆனாலும் சரி, இந்த ஆங்கிலேயர்களை நம் இந்திய திருநாட்டை நாசமாக்க விடமாட்டேன் என்று கூறி தன்மானத்தையும் மண்மானத்தையும் காக்க இஸ்லாமிய நிஜாமையும் கிறிஸ்தவ ஆங்கிலேயர்களையும் இந்து மராட்டியர்களையும் எதிர்த்து போரிட்டு வென்றவர் மாவீரர் திப்பு சுல்தான். மதம் போதம் பார்க்காமல் இந்துக்களுக்கு கோவில்களையும், கிறிஸ்தவர்களுக்கு ஆலயத்தையும், முஸ்லிம்களுக்கு பள்ளிவாயல்களையும் கட்டி கொடுத்து அதற்கு அள்ளி பணத்தை வீசி கொடுத்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். அவர்கள் பிறந்த 1750ஆம் ஆண்டு பிறக்கின்றார்கள். அவருடைய 19வது வயதில், அதாவது 1769ஆம் ஆண்டு தன்னுடைய தந்தை ஹைதர் அலி வெள்ளையர்களுடன் போர் செய்யக்கூடிய அந்த போரில் கலந்து கொண்டு அப்பொழுது தன்னுடைய 19வது வயதிலேயே தன்னுடைய வீர சரிதையை வரலாற்றிலே படித்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். வெள்ளையர்களே திப்பு சுல்தானை பற்றி கொலநடுங்கி போனவர்கள். அந்த அளவுக்கு ஒரு மாவீரர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானை பற்றி வீரர் என்று மட்டும்தான் சொல்லப்படுகின்றதா என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இல்லை. அவருடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவர் வெறும் வீரர் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் அறிஞர். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் கண்டுபிடிக்காத அன்று வரையிலும் கண்டுபிடிக்காத ஒரு ஏவுகணையை தயாரித்து அதை ஆங்கிலேயர்கள் மீது ஏவிய ஒரு மாபெரும் அறிவாளி மாவீரர் திப்பு சுல்தான். கல்விக்காக அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கல்வியின் ஊக்கத்தை அதிகப்படுத்தி வெளிநாடுகளில் எல்லாம் இருந்து தொழில்நுட்பங்களை இறக்கி அவர்களுக்கு கல்வியை போதித்த மாவீரர் திப்பு சுல்தான். அவர்களை ஒரு சூழ்ச்சியின் காரணமாக அவர்களை ஏராளமான வெட்டுகள், ஏராளமான புல்லட்டுகளோடு உடவிலே பட்டிருக்கின்றது. அப்பொழுது ஒரு மயக்கத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவருடைய வாள் உரை, தங்கத்தினான அந்த வாள் உரையை ஒரு ஆங்கிலேயர் எடுப்பதற்காக வருகின்றார். அந்த நேரத்திலும் ஆங்கிலேயரை தன்னை நெருங்க விட மாட்டேன் என்பதற்காக தன்னுடைய வாளை எடுத்து அந்த ஆங்கிலேயரை தாக்குகின்றார். ஆனாலும் அந்த ஆங்கிலேயர்களோட துப்பாக்கியில் எழுதப்படுகிறது. அதை அறிந்து அந்த ஆங்கிலேயரின் மீது அந்த அடி படவில்லை என்று அறிந்து திரும்பவும் ஒரு வாழ்வீச்சை வீசுகின்றார். அந்த ஆங்கிலேயர் அங்கேயே மடுகின்றார். பிறகு திப்பு சுல்தான்
அநியாயமாக கொல்லப்படுகின்றார். அவர் கொல்லப்படக்கூடிய சமயத்திலும் கூட வெள்ளையர்கள் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நீ இந்த நேரத்தில் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ எங்களுடைய அரண்மனையில பாதுகாப்பா இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது கூட அப்போதான் ஆரம்பத்தை சொன்னேன் அல்லவா, அந்த வார்த்தையை சொல்கின்றார், 200 ஆண்டுகள் ஆடு மந்தையிலே போன்று வாழ்ந்து திரிந்து வாழ்வதை விட 2 நாட்கள் சிங்கத்துடைய வாழ்க்கையை வாழ்வது மேல் என்று கூறினார். ஆங்கிலேயர்கள் கையால் அநியாயமாக கொல்லப்பட்டு வீர மரணத்தை ஏற்றார். அவர் மரணித்த பிறகு கூட ஆங்கிலேயர்களை அவர்கள் சும்மா விடவில்லை. அவர்கள் மரணித்தவுடன் மழை கொட்டென்று கொட்டுகின்றது, இடி மின்னல் என்று விழுகின்றது. அந்த இடி ஆங்கிலேயர்கள் தங்கியிருந்த ஒரு கூடாரத்தின் மீது பட்டு அங்கு ஒரு 2 ஆங்கிலேயர்களை கொண்டு தீர்க்கின்றது. ஆக இன்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அன்று ஏராளமான சுதந்திர வீரர்கள் நமக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் திப்பு சுல்தான் ஒரு மாபெரும் வீரர் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.